காலச்சக்கரத்தின் 10ஆம் ராசி அப்படிங்கும்போது இங்கே சனி தான் ஆட்சி அதிபதியாக வர்றாரு. ஸோ இந்த இடத்துல குரு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ்னே சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் ஸ்கில் கிரியேட் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த இடத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய அமையப்பட்ட ஒரு நபர் என்ன பண்ணுவாருன்னா நிச்சயமான உழைப்பாளி, நேர காலம் பார்க்காம உழைப்பாரு, நல்லா சம்பாதிப்பாரு. அதே சமயத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சனின்ற வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால என்னவோ வேலைக்கு போவதே வந்து சோம்பேறித்தனமாகவும் போகாமே இருப்பார். ஒரு நல்ல லவ் லைஃப் அப்படின்றது கொடுத்தாங்கனாலே போதும், மோஸ்ட் ஆஃப் மனைவி மூலமாக வருமானம் வரும். பொதுவாக இந்த இடத்துல நம்ம சுக்கரன் அமையப்பட்டவங்க கிட்ட நம்ம சொல்கிற ஒரு விஷயம், வயதில் வந்து மூத்தவங்களோட பழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். தேவையில்லாமல் இந்த அஃபேரில் போய் மாட்டக்கூடிய தன்மைகளும் இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கா சனியோட வீட்டில் இருக்கும்போது அந்த சூரியன் என்ன ஆகும் அப்படின்னா, அப்பாவோட தொழிலோ தாத்தாவுடைய நிலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் இம்பாக்ட் ஆகும். எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா சண்டை போடாதனாலே இல்லைங்க அப்படின்ற மாதிரி இப்போ இவங்களோட லைஃப் அது மாதிரி இம்பாக்ட் ஆகும். 2 திருமணம் நடந்திருக்கு அப்படின்னா இவங்களுக்கு அந்த 2 திருமணம் நடக்கும். காதல் விஷயத்தில் இப்போ நிறைய பஞ்சாயத்து அனுபவிக்கிறவங்க யான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய புதன் தான். 20ல் காதல் வரலாம், 60ல் காதல் வரலான்ற மாதிரி இந்த வயசு வித்தியாசம் பார்க்காம காதல் பண்ணுறது, நிறைய ஒரு சிக்கல்களுக்குள்ள போய் அவஸ்தைப்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகர ராசி. மேடம், காலச்சக்கரத்தின் 10வது ராசியான மகர ராசியில குரு எப்படி இருப்பார்? காலச்சக்கரத்தின் 10ஆம் ராசி அப்படிங்கும்போது இங்கே சனி தான் ஆட்சி அதிபதியாக வர்றாரு. ஸோ இந்த இடத்துல குரு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ்னே சொல்லுவாங்க. அதாவது என்னுடைய சுய அடையாளம், என்னுடைய தொழில் ரீதியாக என்னை வச்சு நீங்கள் அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு இல்லையா. எல்லாருக்கும் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆள் ரோட்டில் போகிறாரு அப்படின்னா அவர் என்ன பொருள் விற்கிறாரோ அதை வச்சு அவரை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அடையாளப்படுத்தக்கூடிய தன்மை அப்படின்றப்போ இவங்களுக்குன்னு ஒரு கிரியேட்டிவ் ஸ்கில் கிரியேட் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய தொழிலே அவங்களுடைய அடையாளமாக மாறும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதுக்காக மெனக்கிடுவாங்க. என்னோடய பிராண்ட் எனக்கு முக்கியம்னு வாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நபர்களாக இருப்பாங்க. இவங்களோட பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்கள், அதாவது சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும், என்னுடைய பூர்வீகம் விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற நபர்களாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரியாக இருக்கக்கூடிய திங்கிங் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எனக்கு வந்து யார் வாதியாராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய காலம், அதாவது நான் அடிப்பட்ட வந்த ஒவ்வொரு அனுபவங்களும் தான் என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய அனுபவசாலிகள். எங்கே போய் நிற்கக்கூடாது அங்கே போய் நின்னங்க, யார்கிட்டலாம் அந்த சவகாசம் வச்சு கூட அத்தனையும் வச்சுக்கிட்டேன், எல்லா வேணுமோ எல்லா பழக்கமும் கற்றுக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி நான் நல்ல ஒரு மனிதனாக வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தப்படுறோம் பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கண்டிப்பாக இந்த குரு அப்படிங்கிற இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு அடையாளம்னு சொல்லலாம். அவங்களுக்கு வேலைன்னு வரும்போது அவங்க தான் முதல் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வேலைக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த இடத்துல குரு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுயம்புன்னு சொல்லுவாங்களே, அந்த சுயம்புவாக வளர்ந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு தான். அடுத்து வந்து சுக்கிரன் இந்த ராசியில் எப்படி இருப்பார்? சுக்கரன் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு சனி சுக்கரன் சேர்க்கை கிட்டத்தட்ட சூப்பர்னு சொல்லலாங்க. அவங்க அந்த இடத்துல ஒரு ஆணுக்கு ஒரு சுக்கரன்ற கிரகம் அங்கே இருக்குது அப்படின்னா மனைவி வந்து வேலை பார்த்து உங்களை அழகாக பார்த்துப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட துலாம் ராசி ஒரு சில ராசிகளுக்கெல்லாம் மனைவி வந்து பிரமாதமாக அமைஞ்சிட்டாலே போதும். நிச்சயமாங்க. இது என்னன்னா அவங்களுக்கு நல்ல லவ் லைஃப் அப்படின்றது கொடுத்தாங்கனாலே போதும், மோஸ்ட் ஆஃப் மனைவி மூலமாக வருமானம் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவார், இந்த இடத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய அமையப்பட்ட ஒரு நபர் என்ன பண்ணுவாருன்னா எக்ஸ்ட்ரீமான உழைப்பாளி, நேர காலம் பார்க்காம உழைப்பார், நல்லா சம்பாதிப்பார். அதே சமயத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சனின்ற வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால என்னவோ வேலைக்கு போவதே வந்து சோம்பேறித்தனமாகவும் போகாமே இருப்பார். திடீர்னு குறிப்பிட்ட நாட்கள் வேலை இல்லாமல் போயிடும். ஸோ அந்த நேரத்தில் ஒய்ஃப் பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி தன்மைகளை அனுபவிக்கக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கும். இப்போ இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒருத்தருடைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா. இப்போ இந்த மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளமையான வயதில் முதுமையான தோற்றத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இளமையாக இருப்பாங்க, உங்களோட வயசு என்னமோ கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் என்னென்ன இருக்கணும், முதிர்ச்சியாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஏன் சனியினுடைய வீடுங்கும் போது அந்த மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த இடத்துல நம்ம சுக்கரன் அமையப்பட்டவங்க கிட்ட நம்ம சொல்கிற ஒரு விஷயம், வயதில் வந்து மூத்தவங்களோட பழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மூத்த பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய நிலைகள் நிறைய பேருக்கு அமையும். நிறைய பேர் அந்த ஒரு பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. தேவையில்லாமல் இந்த அஃபேரில் போய் மாட்டக்கூடிய தன்மைகளும் இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கா? ஆமாம். அந்த சுக்கரன் இங்கே இருந்துச்சு அப்படின்னா சனி சுக்கரன் கிட்டத்தட்ட ஒரு நல்லது ரெண்டுமே செய்யும். ஏன்னா குரு அப்படிங்கிற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாகக்கூடிய இடம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது வந்துட்டு உச்சமாகக்கூடிய இடம். ஸோ தேவையில்லாமல் பெண்கள் ரீதியாக வம்பு வழக்கு பஞ்சாயத்தை அனுபவிக்கிறவங்க அவங்க தான். தொழில் ரீதியாக வந்துட்டு பணத்தை ஏமாந்து போகிறவங்க அவங்க தான். பெண்கள் அதாவது ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க, ஐயோ பாவம் பார்த்தேன், ரொம்ப இறக்கம், ஏன்னா சந்திரனோட பார்வைப்படுது இல்லையா. இப்போ என்ன பண்ணுவாங்க, இறக்க குணம். ஸோ இறக்கத்தினால அவங்க வந்துட்டு பிரச்சனை சந்திக்கிறவங்க தான். வம்பு வழக்கு பஞ்சாயத்துக்கு போகாத மகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் அப்படின்றது இல்லை. பெண்கள் ரீதியாக ஒரு அவப்பெயரோ மரியாதை இழப்போ ஒரு கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையை சந்திக்காமல் இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். ஓகே. அடுத்ததாக சூரியன் இவங்களோட ராசியில் எப்படி இருப்பார்?
சூரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பாவினுடைய அனுகூலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்பாவோட தொழிலை செய்வாங்க, அப்பா மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் அப்பாவோட பயணிக்கிறதுக்கான சூழ்நிலைக்கு சில பேருக்கு அமையாமல் போயிடும். வயதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட தாத்தாவினுடைய சூழ்நிலைகள், அதாவது குடும்பத்தில் 2 கல்யாணம் ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையப்படுவாங்க. ஏன்னா சனின்றது வந்துட்டு உங்களுக்கு அவங்களுடைய பரம்பரை சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடியது. ஸோ சனியோட வீட்டில் இருக்கும்போது சூரியன் என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது இந்த திருமணம் தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும், தொழில் ரீதியான விஷயங்கள். இப்போ அப்பாவோட தொழில் நான் செய்கிறேன் அப்படின்னப்போ, அதே மாதிரி இந்த அப்பாவோட தொழிலோ தாத்தாவுடைய நிலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் இம்பாக்ட் ஆகும். இப்போ அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காருப்பா, தாத்தா வந்துட்டு ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து தலைவராக இருந்தாருங்க, அந்த அளவுக்கு இருக்காருன்னா இந்த பேரன் என்ன பண்ணுவாருன்னா அதே இடத்துல ஒரு எம்பி அனுப்பார் அந்த சரௌண்டிங்லேயே. அந்த ரிசம்பிளன்ஸ் இருக்கும் ஒரு தலைமுறை கேப்ல. கண்டிப்பா ஒருத்தர் தாத்தா மாதிரியான நிறைய எங்க பாட்டி எங்க தாத்தா சண்டை போடாதனாலே இல்லைங்க அப்படின்ற மாதிரி இப்போ இவங்களோட லைஃப் அது மாதிரி இம்பாக்ட் ஆகும். 2 திருமணம் நடந்திருக்கு அப்படின்னா இவங்களுக்கு அந்த 2 திருமணம் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஜென்ரேஷன் விஷயமா வந்துட்டு இவங்க கண்டினியூட்டி ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன். ஸோ அப்பா பையன் காம்போ அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய தொழில் ரீதியாக வந்துட்டு பிரச்சனைகள் சந்திக்கிறதும் இருக்கும். சூரியன் சனி இருந்ததுன்னா அந்த தலையில பல்லு பிரச்சனை, தலையில் அடிபடுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து, அதாவது வண்டி வாகன போக்குவரத்தில் இவங்களுக்கு தலையில் அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நிறைய ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். புதன் எப்படி இருப்பார் மேடம்? புதன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பூர்வீக சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய விஷயம். புதன் அப்படின்னாலே நிலக்காரகன்னு சொல்லுவோம். அதாவது டாக்குமெண்டேஷன், பத்திரப்பதிவுன்னு சொல்லுவோம் இல்லையா. எங்களோட பூர்வீக சொத்துக்கள் வந்து எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, பட் அதில் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. எங்களோட அங்காளி பங்காளிகள்லாம் ஒரு அனுபவிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை போகுது. கோர்ட் கேஸ் பஞ்சாயத்து வரைக்கும் போயிட்டுருக்கு. இன்ன வரைக்கும் இப்போ கேசஸ் போகுது. இந்த மாதிரி அனுபவிக்க முடியாத தடைகள் இருக்கும். இப்போ வந்து அப்போ தாத்தா சொத்து அந்த பையன் பேரை அனுபவிக்கலாம், ஆனால் அதுக்கு தடைகளுக்கு அப்புறம் தான் அது கிடைக்கும். ஏதாவது டாக்குமெண்டேஷனில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நிலைகள் அப்படின்றது இருக்கும். காதல் விஷயத்தில் இப்போ நிறைய பஞ்சாயத்து அனுபவிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய புதன் தான். 20ல் காதல் வரலாம், 60ல் காதல் வரலான்ற மாதிரி இந்த வயசு வித்தியாசம் பார்க்காம காதல் பண்ணுறது, நிறைய ஒரு சிக்கல்களுக்குள்ள போய் அவஸ்தப்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகர ராசி இதில் இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து மகள் வழியாக பிரச்சனைங்க. என்னோட மகளை பற்றின சிந்தனைகள் நிறையா இருக்குது. அவங்களுக்கு தப்பு எதுவும் சரியில்லைன்னு தெரியல, தேவையெல்லாம் போய் அந்த காதலில் மாட்டிக்கிட்டு அந்த பையன் வந்து ஒருத்தபிளே இல்லைங்க. நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த பையன் அந்த பிள்ளையை பார்த்துக்கிற அளவு கூட ஒரு குவாலிட்டி கிடையாது, அவனை போய் விரும்புகிறேங்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைகளில் தள்ளப்படக்கூடிய நிலைகள் இருக்கும். ஒரு அவங்களுக்கான அங்கீகாரத்தவே தொலைச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பம் இன்னைக்கு ஒரு பையனை நம்பி போகிறாங்க அப்படின்னா அந்த குடும்பம் தாங்கணும் இல்லையா. ஸோ அந்த பொண்ணுக்கான ஒரு அடிப்படை வசதி கூட அங்கே இல்லாமல் இருக்கும், அதை மேனேஜ் பண்ணிட்டு போகும். இந்த மாதிரி நிலைகளுக்கும் தள்ளப்படுறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய புதன். செவ்வாய் இந்த ராசியில் எப்படி இருக்கும்? மகர ராசியில் செவ்வாய் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ரீமான ஏக்கமும் தான், எக்ஸ்ட்ரீமான சோம்பேறியவங்க தான். எப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறது வேகமான ஆள், வேகம் கோபம் எல்லாமே அதீதமாக இருக்கும். சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மந்தம், ரொம்ப ஸ்லோவாக சுற்றுற ஆள். இவங்க வந்து வேகமாக சுற்றுறாரு. ஒரு வேகமும் ஒரு மந்தமும் சேர்ந்தா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரமாதம். இவர் நினைச்சாருன்னா தான் வேலைக்கு போவார், இவர் நினைச்சாலும் உட்காந்துருவாரு. இவரை திருப்பி வெளியில எழுப்புறது ஐயோ கிளப்பி கொண்டு போறதே கஷ்டம். ஆமா, ஆஃபீஸ் போனால் கூட போயிடுறாங்க, வீட்டில் இருந்தால் ஆஃபீஸ்க்கு திருப்பி அனுப்புறதுன்றது பெரிய விஷயமா இருக்குன்ற மாதிரி தான். ஸோ அந்த நிலைக்கு தள்ளப்படக்கூடிய தான் இந்த செவ்வாய். நிறைய இந்த வம்பு வழக்கு பஞ்சாயத்துக்கு அனுபவிக்கிறவங்க இவங்களும் இருந்தாங்க. வேலை ரீதியாக வந்து கூட இருக்கவன் கொலிக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும், அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. யாரு கூடயாவது அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட சண்டை சச்சரவு அப்படின்றத வளர்த்தக்கூடிய தன்மைகள் இருக்கும். வாக்குவாதங்கள் நிறைய இருக்கக்கூடிய தன்மைகள். பஞ்சாயத்து இல்லைன்னா நாங்கள் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக அந்த செவ்வாய் சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரதட்சணையை வாங்காமல் கல்யாணம் பண்ணுவாங்கள்ல, அந்த நாட்களும் இவங்க தான். வரதட்சணையே போடுவாங்க, பொண்ணை மட்டும் கொடுங்க கல்யாணம் பண்ணி. ஆனால் அதே வந்துட்டு அந்த பையனோட ஜாதகத்துலையும் அந்த செவ்வாய் சனி காம்போ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இதுவே சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ ஆகி குடும்பம் பிரியும். ஆமாம், நிறைய வந்து இந்த ரொம்ப வந்துட்டு சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், குலதெய்வ கோயிலுக்கு போகிறோங்க, 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்போ தாங்க எங்கள் கோயிலுக்கு கும்பிட்றோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அந்த பூர்வீகத்தின் மீதான ஒரு பற்று இருக்கக்கூடிய நபர்கள் கிளம்பி போவாங்கங்க. என்னை போல உண்டுமா உன்னை போல உண்டுமான்ற அளவுக்கு ரொம்ப அப்படியே அந்யூன்யமாக பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த குடும்பமாக அப்படின்ற அளவுக்கு. போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அடிக்குடி கழகத்தோடு தான் வருவாங்க, சண்டை இல்லாமல் வர முடியாது. நிச்சயமா அந்த நம்ம கிழக்கு சமையலை படம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த தங்கச்சி உறவுக்காக அவர் வந்துட்டு இங்கேருந்து போகும்போது எல்லாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி போவாங்க, வரும்போது சண்டை சிறனி என்ன ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் அன்னைக்கு அப்படி ஒரு பிரச்சனை ஆகிற மாதிரி இந்த சூழ்நிலை உருவாகிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய். சனி இவங்களோட ராசியில் எப்படி இருப்பார்?
சனியை பொறுத்த வரைக்கும் சனியோட வீட்டில் இருக்கப்போ மந்தக்காரகன் தான் பேர். பொதுவாக வந்துட்டு இந்த பூர்வீகம், அதாவது ரொம்ப இறங்கி செய்வாங்க. ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். சரி, நான் எவ்வளோ தான் உழைக்கிறேங்க, பட் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை. என் உறவுகள் விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உறவுகள்லாம் எனக்கு வந்துட்டு என்னோட சொந்தங்கள், இவங்களுடைய எண்ணமே என்னவா இருக்குன்னா, அந்த உலகமே அவங்க தான் இருப்பாங்க. ஆனால் அதில் இருக்க ஒருத்தங்க கூட அவங்கள மதிக்க மாட்டாங்க. எல்லா உறவுகள்கிட்டுமே அவன் தான், அவன் கிடக்கான் அப்படின்னு. ஆனால் இவருக்கு அவங்க மட்டுமே உலகமாக தெரியும். அவங்களுக்காகவே வாழ்கிற மாதிரி இருப்பார். ஸோ அந்த பூர்வீகத்துக்கும் இவங்களுக்குமான தொடர்பு அப்படிங்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய நபர்கள். வேலைன்னு வந்துட்டாலும் சரிங்க, அருவருப்பப்படாமல் இறங்கி வேலை செய்வாங்க. அசிங்கம், சரி எனக்கு அது வந்து ஐயரவா இருக்குது அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. இறங்கி வேலை செய்வாங்க. அவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணுற ஆட்கள் கிடையாது. 5000 ரூபாய்க்கு வேலை செய்ய சொன்னாலும் 15,000 ரூபாய்க்கு வேலை செய்யக்கூடிய நபர். இறங்கி அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வேலை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்யணும். ஃபிட்னஸ், இப்போ ஒரு ஏசி ஃபிட் பண்ணுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன், ஃபிட் பண்ணால் கூட அந்த இடத்துலலாம் ஒரு கீழே மண் விழுந்துடாமல் தூட்டி அப்படியே க்ளீன் பண்ணி அழகாக அடிச்சு அப்படியே இந்த இடத்துல புதுசாக வந்து மாட்டுறதுக்கும் அவங்க வேலை செஞ்சுட்டு போன மாதிரி தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு க்ளீனாக செஞ்சு கொடுத்துட்டு போகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ ஆனால் அதுக்கான மதிப்பீடுன்றதுக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு வேல்யூபிள் இல்லாத ஒரு பர்சன்ஸாக வந்து மதிக்கப்படுவாங்க வெளியில். வேலைக்கேற்ற கூலி இருக்காது. கண்டிப்பாக. அது மாதிரி பூர்வீகத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். சொந்த ஊர் விட்டு கண்டிப்பாக அவங்க வெளியில் வந்திருப்பாங்க. நிறைய வந்துட்டு இந்த சனி வேலைக்காகவே நான் வெளில வந்தேங்க, பூர்வீகத்தில் இருக்கணும்னு ஆசை. ஆனால் ஒரு நாளைக்கு எடுத்தோம் அப்படின்னா எல்லா கூடயும் பேசும்போது எங்கள் குடும்பத்தில் இப்படி இருந்தோம், அதை வந்து பேசாமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அது அவங்களுடைய நிலையில் என்னுடைய பூர்வீகம் தொடர்பான விஷயத்தில் நான் இப்படி இருந்தேன்றது அவங்களுடைய மிகப்பெரிய ஆசையாகவும் இருக்கும். அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவங்ககிட்டலாம் ஐயோ அப்பா சாமி கொஞ்சம் உப்பாட்றா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். எந்த தெய்வத்தை இவங்க கெட்டியமாக பிடிச்சிக்கணும்? இவங்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பழங்காலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வரர் இருப்பார் இல்லையா, அந்த வழிபாடு எடுத்துக்கிறது இவங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய தன்மை. ஓகே மேடம், நன்றி. நன்றி.